இப்ப பெண்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். கல்யாணம் பண்ணும்போது இவங்க ஒரு யோசனை பண்றாங்க. அந்த அம்மா ஒரு யோசனை பண்றாங்க. 2 பேரும் குடும்பம் தான் பண்ண போறாங்க. ஆமா. நான் சொல்றத நீ கேளுன்னு ஒருத்தர ஒருத்தர் அடக்குனா, அங்க வாராகியோட தன்மை மேலோங்கி நிக்குதுன்னு அர்த்தம். 2 பேர்ல ஒருத்தவங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வாராகியோட தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம். ம். ஆனா, அவரு சொல்றாரு அடங்கி போன்னு இவங்க இருந்துட்டாங்கன்னா, அந்த வாராகியோட தன்மை சரியான முறையில செயல்படுதுன்னு அர்த்தம். ம். அப்படி யாரு எதிர்த்து பேசுறாங்க, அவங்க ஒல்லியா இருப்பாங்க. அவங்க உடம்புல நெறைய எலும்பு தான் இருக்கும். சதையெல்லாம் இருக்காது. அவங்களுடைய கை, கால்லாம் எப்படின்னா நல்லா வீரியமா இருக்கும். ம். முரட்டுத்தனமா இருக்கும். அவங்க தான் அதிகாரம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா, அவங்களோட முகம் கூரா கூட இருக்கும். ம். சிவப்பு நிறத்துல இருப்பாங்க. அந்த நிறம் கூட எப்படின்னாக்கா, கோவத்துக்கு தகுந்த மாரி முகம் மாறும். ஓகே. அவங்களுக்கு ஒரு பல்லு சிங்கப் பல்லாக இருக்கும். அப்ப சிங்கப்பல்லு உள்ள ஒரு குழந்தை பிறக்குது ஒரு வீட்லனாவே, வாராகி வாராகி அம்மன். அம்மனுடைய அருளோட பொறக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த சிங்கப்பல்லுங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு உடையது. ம். கோபக்காரன். அதே நேரத்துல படைத்தளபதின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு. ஓகே. அதனால அவயம்ன்னு சொல்றவங்களுக்கு ஒடியாந்து காவந்து பண்றவங்கன்னு அர்த்தம் அது. ம். அதே நேரத்துல செவ்வாய் கிரகம் நல்லா இருந்தா மிலிட்டரில ராணுவத்துக்கு போவ, காக்கி சட்டை போடுற ஆபீஸ்ல வேலை செய்வேன்லாம் சொல்றோம்ல நாங்க. ஆமாமா. ஜோதிடத்த வச்சு சொல்றோம். ம். அதே தான் சிங்கப்பல்ல பார்த்தோனே இதுக்கு செவ்வாய் கிரகம் நல்லா இருக்குன்னு பல்ல வச்சே சொல்லிடுவோம்.